ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th 11th 12th ப்ரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ 10th முடிச்சுட்டு யாரெல்லாம் 12th எக்ஸாம் டேரெக்டாக எழுத முடியும், அப்படி இல்லைனா 11th எழுதிட்டு தான் 12th எழுதணுன்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த குரூப்லாம் எடுக்க முடியும் அண்ட் எக்ஸாமுக்கு நம்ம எப்போ அப்ளை பண்ணுறதையும் இந்த வீடியோட கடைசியில் சொல்ல போகிறோம். ஸோ ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ 10th டேரெக்டாக 12th எழுதணும்னா மினிமம் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து நடுவில் கேப் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2024 வந்து நீங்கள் 10th எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ 2026 நெக்ஸ்ட் இயர் வந்து மார்ச் ஏப்ரல் நடக்கக்கூடிய எக்ஸாமில் நம்ம 12th அப்ளை பண்ணி எக்ஸாம் வந்து எழுத முடியும். அதுக்கு இன்னொரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 11th வந்து இப்போ இந்த இயர் 2025 நம்ம 11th அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது, அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடாது. நீங்கள் 11th அப்ளை பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் 12th அப்ளை பண்ணி எழுதலாம். ஒருவேளை 11th நீங்கள் இந்த வருஷம் 2025 மார்ச் ஏப்ரல் ஆர் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி எழுதிருந்தீங்கன்னா வந்து அரியர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் திருப்பியும் 11th எழுதி கிளியர் பண்ணிட்டு தான் 12th எழுத முடியும். அது மட்டும் இல்லாமல் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி 10th வந்து எக்ஸாம் வந்து எழுதி ஸ்கூல்லேயே கிளியர் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. இப்போ 12th எழுதணும்னு இருந்தால் அவங்க 11th அப்ளை பண்ணலை அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து நடக்க போகிற எக்ஸாமில் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ 11th எக்ஸாம் எழுதணும் கிடையாது, டேரெக்டாக நீங்கள் 12th எக்ஸாமே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் 2 இயர்ஸ் வந்து கேப் இருக்கணும். மினிமம் 2 வருஷம் நீங்கள் வந்து 10th எக்ஸாம் எழுதிட்டு 2 வருஷம் கேப் இருந்தாலே நம்ம 12th எழுத முடியும். செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் 11th எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது, அப்ளை பண்ணி அட்டன் பண்ணி ஃபெயிலாக இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாமுக்கே போகலனா கூட நீங்கள் 11th எக்ஸாம் திருப்பியும் கிளியர் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 11th பப்ளிக் எக்ஸாம் 2030 வரைக்கும் தான் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல, அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம் இதுக்கப்புறம். ஆனால் நீங்கள் 11th ஒரு வாட்டி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் 11th எக்ஸாம் திருப்பி எழுதி கிளியர் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் 11th அப்ளை பண்ணல, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 10th எழுதி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக 12th எழுதலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க, 11th எழுதிட்டு தான் 12th எழுதுமா. ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் தான் 11th பப்ளிக் எக்ஸாம் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து 11th அப்ளை பண்ணாதவங்க 10th பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 2 வருஷம் உங்களுக்கு வந்து கேப் இருந்தாலே போதும், நீங்கள் டேரெக்டாக வந்து நம்ம 12th அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா 10th முடிச்சுட்டு ஒரு 2021 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட 11th எக்ஸாம் எழுதாமல் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அரியர் எக்ஸாம் ப்ரைவேட்டாக வந்து கிளியர் பண்ணவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ முக்கியமாக வந்து எந்தெந்த குரூப்லாம் எடுக்கலாம்ன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. இப்போ 10th முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக வந்து 12th போகிறோம்னா என்னென்ன குரூப் எடுக்க முடியுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் முக்கியமாக என்னென்ன குரூப்லாம் எடுக்க முடியும்னா, தியரி நம்ம கம்ப்ளீட்டாக 6 சப்ஜெக்ட்டுமே தியரி இருக்க மாதிரி தான் எடுக்க முடியும். ப்ராக்டிக்கல் இருக்கிறது ப்ரைவேட்டில் எடுக்க முடியாது. ஏன்னா நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தனியாக கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தனியாக போய் ப்ரைவேட்டாக எழுதுறீங்கன்னா கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஸ்கூல்ஸில் படித்தா தான் ப்ராக்டிக்கல் இருக்க முடியும். ஸோ தியரியில் என்னென்ன குரூப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரூப் கோட் வந்து 2704. இதில் வந்து ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப். இதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ் எல்லாத்தையுமே வந்துடும். அதுக்கப்புறமா 2705 எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பொலிட்டிக்கல் சயின்ஸ். அதுக்கப்புறம் 2706 வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி. அதுக்கு எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர். 2707 வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் தமிழ். அதுக்கப்புறம் 2708 எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ், மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி மோஸ்ட்டாக காமனாக தான் இருக்கும். இந்த இன்னொரு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு எல்லா குரூப்லேயும் வந்து வேறு வேறு வரும். ஸோ உங்களுக்கு இதில் எந்த குரூப் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அந்த குரூப் எடுத்து படிக்கலாம். இதில் ஹிஸ்ட்ரி குரூப் வந்து ஈஸியாக இருக்கும். மற்ற குரூப்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹிஸ்ட்ரி வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த 5 குரூப்பில் நீங்கள் எந்த குரூப் எடுக்க போகிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த எக்ஸாம்ஸ் இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ப்ரைவேட்டாக எப்படி எழுதணும்ன்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படிலாம் நீங்கள் காலும் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் என்ன டவுட்ஸ் இருக்கோ. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் 3 இயர்ஸாக ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். 10th 11th அண்ட் 12th ப்ரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த 3 months. இப்போ எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் டேட் நான் ஆல்ரெடி வீடியோட எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாமோட அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இல்லைனா ஒரு 2 weeks, ஒரு 14 daysக்குள்ளே நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். மோஸ்ட்டாக இந்த டிசம்பர் எண்ட்லேருந்து ஜனவரி 1st week நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாரும் வந்து மறக்காமல் வந்து அப்டேட்டடாகவே இருக்குது. நம்ம வீடியோஸும் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். வாட்ஸ்அப் குரூப்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணாலும் அதுலேயும் வந்து அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் 2 weeksல அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்துடும். இன்னொன்றும் சொல்ல மாதிரி இந்த 3 months தான் கேப் இருக்கும் எக்ஸாமுக்கு. நம்மளுக்கு இப்போ ஜனவரி அப்ளை பண்ணால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த 3 monthsல வந்து
ஈஸியாக படித்து பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 இயர்ஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த ஆன்லைன் கிளாஸ்லையும் வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களோட டவுட்ஸை சொல்லுங்கள். நம்ம வரக்கூடிய வீடியோஸில் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த ப்ரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் அப்ளிகேஷன் டேட் வந்துடும். அதுக்கப்புறம் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அண்ட் வந்து ஹால் டிக்கெட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, எக்ஸாமோட டைம் டேபிள் என்ன பேட்டர்ன், இப்போ 200 மார்க்ஸ் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2015க்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து எப்படி மார்க்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க, நம்ம நிறைய அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.